அன்புமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா. உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய பிறந்த நாளாக ஆவணி மாதத்தில் தேய்பிறை அஷ்டமி நாளான இன்றைய நாளில் கொண்டாடி மகிழ்வார்கள். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 9வது அவதாரமாக கிருஷ்ணராக அவதரித்தார். அவதாரம் என்பது மேலே இருந்து கீழே இறங்கி வருவது. அதாவது உலகில் தீமைகளை அகற்ற இறைவன் கீழே இறங்கி வந்து அவதரிப்பார் என சொல்வார்கள். மதுராவை ஆண்டு வந்த கம்சன் எனும் அரக்கனை அழிக்கவே கிருஷ்ணர் அவதரித்தார் என கூறுவார்கள். கம்சனுடைய தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் மணமுடித்த பின் அவர்களை தேரில் ஊர்வலமாக அழைத்து வரும்போது, கம்சனே, உன் தங்கைக்கு பிறக்கப் போகும் 8வது குழந்தையால் உன் உயிர் போகும் என அசரீரி ஒலிக்க, கம்சன் தன் தங்கையை கொல்ல வாளை எடுக்க, பிறக்கும் குழந்தைகளை கம்சனே உன்னிடமே ஒப்படைக்கிறேன் என கம்சனின் மைத்துனனான வசுதேவன் சொல்ல, இருப்பினும் தன் மேற்பார்வையில் தன் தங்கையையும் தங்கையின் கணவரையும் சிறையில் அடைத்து வைக்கிறான் கம்சன். பிறந்த 7 குழந்தைகளும் கம்சனால் கொல்லப்படுகிறது. 8வது பிறக்க இருக்கும் குழந்தையை எண்ணி கம்சனின் தங்கை தேவகையும் வசுதேவரும் வருத்தமுற்று வாடியிருக்கும் வேளையில், உங்களுடைய நற்பலனால் உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன். பிறந்தவுடன் என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் இல்லத்தில் விட்டுவிட்டு அங்கே பிறந்திருக்கும் பெண் குழந்தையை இங்கே எடுத்து வந்து விடுங்கள் என இறைவன் சொல்வதை கேட்டு பெற்றோர் மகிழ்ந்தனர். குழந்தை பிறந்தது. பிறந்த அந்த 8வது குழந்தையை கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் இல்லத்தில் விட்டுவிட்டு அங்குள்ள பெண் குழந்தையை கம்சன் எடுத்து வந்து ஜெயிலில் கொண்டு இருக்கின்றான். 8வதாக பிறந்தது பெண் குழந்தை என்பதை அறிந்திருந்தும் அதனையும் கொல்ல கம்சன் முயல, ஏ முட்டாளே, உன் எதிரி பிறந்து விட்டான், காலம் வரும்போது கொல்வான் என கூறி அந்த பெண் குழந்தை மறைந்து போனது. இப்படி தீய குணமே வடிவாக கொண்ட அரக்கனான கம்சனை கொல்லவே அகிலத்தில் கிருஷ்ணன் அவதரித்தான். கோகுல கிருஷ்ணன் செய்த விளையாட்டுகள், லீலைகள், நிகழ்ச்சிகள் அத்தனையும் தீமைகளை அகற்றும் நன்மைகளை அளிக்குமேதான். கண்ணன் தக்க நேரத்தில் மக்களை காத்து அருளியவைகளை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உலகெங்கும் பல இடங்களில், இந்தியாவில் குறிப்பாக வடக்கு பகுதியில் கோகுலம், பிருந்தாவனம், துவாரகாபுரி உள்ளிட்ட பல இடங்களில் குடிகொண்டிருக்கும் கிருஷ்ணன் கோயில்களில் சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், கொண்டாட்டங்கள், பாடல்கள் என ஊரே கொண்டாடும் திருவிழாவாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு அடையாளம் உண்டு. வேல் கையில் இருந்தால் முருகன், குழல் இருந்தால், அதாவது புல்லாங்குழல் கையில் இருந்தால் கண்ணன். அதோ ஒரு குழந்தையை கண்ணனாக உருவாக்கி கையில் குழலோடு அந்த குழந்தை வருகிறது. குழலோசையும் மெல்ல கேட்கிறது. கோபியர்களில் ஒருத்தி என்னுடைய கவிதையை வாசிக்கிறாள். நாமும் அருகே சென்று கேட்போமா? குழலோசை கேட்கிறது கேளீர், குழலோசை கேட்கிறது கேளீர், கண்ணன் குழலோடு வருவதை பாரீர், குழலோசை கேட்கிறது கேளீர், பசுவெல்லாம் மெல்ல மெல்ல வந்திடுமாம்,
பாடும் பறவைகளும் தரைமறந்து கேட்டிடுமாம். திசையெங்கும் இசைவெல்லம் பாய்ந்திடுமாம். என்றும் திகட்டாமல் மனதினிலே பதிந்திடுமாம். குழலோசை கேட்கிறது கேளீர், கண்ணன் குழலோடு வருவதை பாரீர். இசையும் இசைவாய் இசைந்திடுமாம். இசையும் இசைவாய் இசைந்திடுமாம். என்றும் அசையாத அசைவையும் அசைத்திடுமாம். விசையுறு பந்தன ஈர்த்திடுமாம். செவிக்கு விருந்தேதான் இசைவாக படைத்திடுமாம். குழலோசை கேட்கிறது கேளீர், கண்ணன் குழலோடு வருவதை பாரீர். குழந்தை கண்ணனை சுற்றி கோபியர்கள் கோலாட்டம் போட்டு ஆடுகிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தியை தென்னகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் கிருஷ்ணன் கோயில்களில் கிருஷ்ண வழிபாடு கோலாகலமாக கொண்டாடப்படும். வீடுகள் தோறும் கண்ணனை குழந்தை கண்ணனாக பாவித்து வீட்டுக்கு வருவதாக வந்துள்ளான் என்பதை குழந்தையின் மலர்பாதம் வீடுதோறும் பதியுமாறு கோலமாவு இன்னப்பிறவற்றால் வரைந்து வைத்திருப்பார்கள். இனிப்பு பலகாரங்கள் படைத்து பல்லோர்க்கும் பேதமின்றி கொடுத்து உண்டு மகிழ்வார்கள். கிராமங்களில் உரியடி திருவிழா நடைபெறும். இளைஞர்கள் உள்பட இவ்விழாவில் கலந்து கொண்டு உரியை அடிக்க முயலும்போது அவர்கள் மீது மஞ்சள் நிற தண்ணீர் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அந்த உரியை அடிக்க விடாமல் திணறடிப்பார்கள். திறமை பெற்றவர்கள் அந்த உரியை அடித்து அதில் உள்ள பொருளை பெற்று வெற்றி வீரராக கருதி அவருக்கு மாலை அணிவிப்பார்கள். அன்பை பண்பை பரிமாறிக்கொள்ள ஒன்றுபட்ட உணர்வை ஏற்படுத்துவதற்கே திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அதோ ஒரு கவிதை என் கவிதையை வாசிக்கிறது. அதோ ஒரு கவிதை என் கவிதையை வாசிக்கிறது. என்ன யோசிக்கிறீர்கள்? கவிதை போன்று இருக்கின்ற சின்ன குழந்தைதான் என் கவிதையை வாசிக்கிறது. வாருங்கள், அருகே சென்று கேட்கலாம். கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, சின்ன கண்ணனே, சிங்கார மன்னனே, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, மண்ணை தின்றவா, வெண்ணை உண்டவா, என்னில் என்னையே என்ன வைத்தவா, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, இம்சை செய்திடும் கம்சன் தன்னையே அவனை காக்கவே பிறந்து வந்தவா, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, கஷ்டம் தந்திடும் கம்சன் பலவுமே நாட்டில் நன்குதான் உலவி வருகுதே, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, அழித்து காக்கவே மீண்டும் இங்குதான் பிறந்து வருகவே வருக வருகவே, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே, சின்ன கண்ணனே, சிங்கார மன்னனே, கோகுல வாசனே, கோபாலகிருஷ்ணனே. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை கதம்பம். இப்பொழுது ஜெர்மனியில் நேரம் 9 மணி 1 நிமிடம், இலங்கை இந்தியாவில் 12 மணி 30 நிமிடங்கள்.